நவராத்திரி விழா. இவ்விழாவில் நடைபெறும் லட்சார்ச்சனையில் நீங்களும் பங்கேற்கலாம். நவராத்திரி முழுவதும் தினமும் காலை தொடங்கி மாலை வரை நடைபெறும் லட்சார்ச்சனையில் பங்கு பெறுங்கள். அன்னையை புகழ்ந்து செய்யும் இந்த லட்சார்ச்சனையில் பங்கு பெறுங்கள். உங்கள் வேண்டுதலை அன்னை அருள் கொண்டு பூர்த்தி செய்யுங்கள். லட்சமுறை அன்னையின் திருநாமத்தை கூறி வழிபடும் லட்சார்ச்சனையில் நீங்களும் பங்கு பெறுங்கள். மலராலும் புத்தாடைகளாலும் காப்பாலும் செய்யும் அலங்காரம் பக்தர்களின் கரத்தால் செய்யும் அலங்காரம். நாவால் செய்யப்படும் அலங்காரம் இந்த லட்சார்ச்சனை எனும் அற்புதம். லட்ச லட்சமான மந்திர சொற்களை கேட்டு மனமகிழும் அன்னை வேண்டிய வரங்களை அள்ளித்தரும் அற்புத வழிபாடு இந்த நவராத்திரி லட்சார்ச்சனை. லட்சார்ச்சனையில் பங்கேற்பவர்களுக்கும் புண்ணியம், லட்சார்ச்சனையில் அவர்களை பங்கேற்க வைத்தவர்களுக்கும் புண்ணியம். இதை அனுபவ ரீதியாக உணர்ந்தவர்கள் லட்சோப லட்சம். லட்சார்ச்சனையில் பதிவு செய்தவர்களின் பெயர் நட்சத்திரம் கூறி அவர்களும் அவர்களது குடும்பமும் நலமுடனும் வளமுடனும் வாழ சங்கல்பம் செய்து லட்சார்ச்சனை நடைபெறுகிறது. மேல்மருவத்தூரில் நடைபெறும் நவராத்திரி விழா லட்சார்ச்சனையில் அனைவரும் பங்கு பெறலாம். லட்சார்ச்சனையில் பங்கு பெற விரும்புபவர்கள் தங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தையோ சக்தி பீடத்தையோ அல்லது ஆதிபராசக்தி மகளிர் அறநிலையத்தையோ தொடர்பு கொள்ளுங்கள். லட்சார்ச்சனையில் பங்கு பெறுங்கள். லட்சியங்களை அன்னை அருளோடு வெல்லுங்கள். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் கருவறை பணிகளை இன்று திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடி மன்றத்தினரும், நாளை ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களும் ஏற்று நடத்த உள்ளனர். ஓம் சக்தி அன்பர்களுக்கு காலை வணக்கம். ஒவ்வொரு முறையும் உனக்கு துன்பம் வரும்பொழுது எனக்கு ஏன் இப்படி நேர்ந்தது என்பதை நினைக்காமல் இருந்தால் வந்த துன்பம் தானாக விலகும். ஆனால் இன்பம் வரும் நேரத்தில் அது எப்படி வந்தது என்பதை ஆராய்ந்தால் இன்பம் தங்கிவிடும். இன்பம் வரும்பொழுது வை நீ என்று நினைக்க வேண்டும். நாம் செய்யும் நல்ல காரியங்களின் பரிசுதான் அன்னை அருளிய இன்பம் என்பதை புரிந்து கொள்வோம். இன்பம் என்றும் நிலவிட நல்லதையே செய்வோம்.
அம்மாவின் அருள்வாக்குப்படி நடப்போம். பூமியை தோண்டி தோண்டி எந்த அளவிற்கு மாடிகள் பெறுகின்றனவோ அந்த அளவிற்கு பூகம்பங்களுக்கு வாய்ப்பு உண்டு. இது அன்னையின் அருள்வாக்கு. அருள் திரு அம்மா அவர்களது அருளாசியுடன் நவராத்திரி விழா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று துவங்கும் நவராத்திரி விழா தொடர்ந்து அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் நடைபெற உள்ளது. அருள் திரு அம்மா அவர்கள் ஏற்றித்தரும் அகண்ட தீபத்திற்கு கருவறைக்குள் சென்று பக்தர்கள் தங்கள் கைகளால் முக்கூட்டு எண்ணெய் ஊற்றி வழிபடுதல், முற்றிலும் மகளிரால் நடத்தப்படும் லட்சார்ச்சனை, கருவறை அன்னைக்கு தினம் ஒரு சிறப்பு அலங்காரம் என நவராத்திரி முழுவதும் சிறப்பாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தபீடத்தில் கொண்டாடப்பட உள்ளது. ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவில் அருகில் அமைந்துள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாபெரும் மக்கள் நலப்பணி விழா நடைபெற்றது. ஆன்மீகத்தை எளிய முறையில் வளர்த்து வரும் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் மனித மனம் பக்குவம் பெறவும், அறம் வளரவும், இல்லாமை இல்லாமல் போகவும், நித்தம் நித்தம் மக்கள் நலப்பணிகளையும் சமுதாய மலர்ச்சி நிகழ்வுகளையும் நடத்தி வருகிறார்கள். இதே போன்ற ஓர் நிகழ்வு அம்மாவின் ஆன்மீக பயணத்தில் திண்டுக்கல்லில் அரங்கேறியது. ஆம், எங்கும் கண்டிராத வகையில் ஓர் மிகப்பெரிய மக்கள் நலப்பணி விழா இங்கே நடந்தேறியது. மாவட்ட விளையாட்டு மைதானம் ஒரு பெரிய வாழ்வியல் பொருட்கள் கண்காட்சி போல் காட்சியளித்தது. மிதி வண்டிகள் என்ன, இஸ்திரி பெட்டிகள் என்ன, கணினிகள் என்ன, தொழிற்கருவிகள் என்ன, ஊனமுற்றோருக்கு உதவும் கருவிகள் என்ன, அப்பப்பா இது என்ன, அவைகளை தயாரிக்கும் தொழிற்சாலைகளின் கிடங்குகள் போல் தோற்றமளித்தன. $2784 பயனாளிகளின் வாழ்வு உயர ரூபாய் 1 கோடிக்கு மேல் பெருமான பொருட்கள் அருள் திரு அம்மா அவர்களது அருட்கரங்களால் அளிக்க தயாராய் வைக்கப்பட்டு இருந்தன. அவர்களை வியக்க வைப்பதே அம்மாவின் அறப்பணிகள். ஆம், இதைப் போலவே திண்டுக்கல்லிலும் வைக்கப்பட்டிருந்த நலப்பணி பொருட்களை கண்டவர்கள் வியந்தனர், பாராட்டினர். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் மக்கள் நல பணிக்காக என்னை அழைத்தது.
இந்த நலப்பணியை சமய நல்லிணக்கத்திற்காகவும் இந்த ஆன்மீக இயக்கமானது ஏற்பாடு செய்திருப்பதை கண்டு மகிழ்கின்றேன். நான் இங்கே வந்து பார்த்தபோது பயனாளிகளையும் அவர்களுக்கு தேவையான பயன்படு கருவிகளையும் பார்த்தேன். நானும் பல நிறுவனங்களில் பணிபுரிந்திருக்கின்றேன். இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்கள் அனைத்துமே ஏதோ செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக எளியவர்களுக்கு சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மிக தரம் வாய்ந்த பொருட்களையே வாங்கி ஏழைகளுக்கு வைத்திருக்கின்றார்கள். விவிலியம் கூறுகின்றது, சின்னஞ்சிறு சிறுவர்களுக்கு செய்வது எனக்கே செய்தீர்கள் என்று. அதே போன்று இந்த எளியவர்களுக்கு செய்வது இறைவனுக்கு செய்வதற்கு சமமாகும். அந்த ஆன்மீக இயக்கமானது சொல்லால் மட்டுமல்ல செயலாலும் கடவுளின் அன்பை இந்த மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள். இதுபோன்ற ஆன்மீக இயக்கங்கள் இந்த சமுதாயத்திற்கு இன்றைய தேவையாக இருக்கின்றது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மா அவர்களுடைய தலைமையின் கீழ் நடந்து கொண்டிருக்கக்கூடிய